கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபம் செய்வோம். ஆமென். John. இன்று நாம் 3 காரியங்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒன்று அறிவை பற்றியது, அடுத்தது மனதை பற்றியது, அடுத்தது வயிறை பற்றியது. 3 காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் சிந்திப்போம். நேரம் இருந்தால் கர்த்தரின் வருகையை 2 நிமிடமோ 3 நிமிடமோ கடைசியாக சிந்திப்போம். முதலாவதாக அறிவை பற்றிய ஒரு காரியம். கிறிஸ்தவம் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு ஞாபகம் வரும். யாராவது கிறிஸ்டியன், கிறிஸ்தவம், கிறிஸ்து, இயேசு என்று சொன்னால் ஒரே வார்த்தை, லவ். லவ், தட்ஸ் a major thing. எல்லாரும் சிந்திக்கின்ற காரியம். இன்று அதை வேறொரு ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா, கடவுள் அந்த காரியத்தை எப்படி வச்சிருக்காருன்னு தெரியணும். வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களிலே கிறிஸ்தவ ஜனங்களே, கிறிஸ்தவ போதகர்களே இருக்கின்ற சூழ்நிலையும் நாம் பல பிரசங்கங்களை பார்க்கும்போது பார்த்து கொண்டிருப்போம். வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாவிட்டால் அந்த காரியம் ஏன் எனக்கு நடக்கவில்லை என்று நாம் அடிக்கடி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே சில காரியங்கள் மறைக்கப்பட்டு விடுபட்டு இருக்கின்ற சூழ்நிலையின் நிமித்தமாக நமக்கு அது கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிந்திக்கின்ற ஒரு காரியம் நாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உதாரணம், ஒரு parable. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதை தாலந்து என்று சொல்லும் போது கிரீக்ல டேலண்ட் அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டை குறிக்கும். பொதுவாக இன்டர்நேஷனல் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா பல வேர்ஷன்ஸ்ல ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆள் $5000 இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னு வரும். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாலந்துன்னா 20 வருஷத்துக்குரிய சேலரின்றார். இன்னொருத்தர் 20 வருஷத்துக்குரிய ஒரு நாள் சேலரின்றாரு. இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகரா இருக்கு. நம்ம ஒரு தாலந்துன்னா ஒரு ஏழைன்னா 1 லட்சம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ஏழையோட இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் கூடிடுச்சுன்னா, சில காலத்துல ஒண்ணுமே கிடையாது, 1 கோடி இருந்ததுன்னா ஒரு தாலந்துக்கு 1 கோடி. அவரவர் தெம்புக்கு ஏத்தா போல நினைச்சுக்கலாம். இப்போ 5 கோடின்னு நினைச்சுக்கலாம், 10 கோடின்னு நினைச்சுக்கலாம், ஒரு தாலந்துக்கு இவ்வளவுன்னு. இந்த பேரபிள்ல சொல்லப்பட்ட ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தோடு நாம் சேர்த்து கவனிக்கும் பொழுது, கடவுள் பிரயாணப்பட்டு போகும் முன்பதாக அவர் தகுதிக்கு ஏற்றாற் போல் வசனம் 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 15வது வசனத்திலே கடவுள் சொல்லுகின்ற ஒரு காரியம். ஒரு பேரபிளா சொல்லும் பொழுது பிரயாணப்பட்டு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை செய்கிறார். 3 பேரை சூஸ் பண்றார். இந்த 3ல நம்ம எந்த கேட்டகரின்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்றாப்புல சிந்திக்கலாம். அந்த இதுல இருந்து மாறுபட்டு சிந்திக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அப்படி வந்துடணும், இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படி போயிடணும் அப்படின்னு சிந்திக்கலாம். 25:15 அவனுடைய திறமைக்கு தக்கதாக, மத்தேயு 25:15 வாசிக்கிறேன்.
ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் 5 கோடின்னு வச்சுக்கோங்க. ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் 2 கோடின்னு ஒண்ணா வச்சுக்கோங்க. ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போறான். எப்படி கொடுக்கிறாரு கடவுள்? எப்படி கொடுக்கலாம்? அந்த கொடுக்கறது நியாயமா தெரியலையா? 3 பேரை சூஸ் பண்ணா பார்ஷியாலிட்டி பாக்குறா போல இருக்கு. ஒரு ஆளுக்கு 5 கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 2 கொடுக்குறாரு, ஒரு ஆளுக்கு 1 கொடுத்தாக்கா எல்லாருக்கும் சமமா கொடுத்துட்டு போயிட்டு வந்து கணக்கு கேட்டா என்னப்பா செஞ்சேன்னா பரவாயில்லாம இருக்கும். ஆனா இதுல என்ன சொல்லுதுன்னா நல்ல கவனமாக இருக்கணும். இந்த ஒரு கிறிஸ்தவத்தின் தன்மையே வெளிப்படுத்தத்தக்கதாக கடவுள் இதை செய்யறான். இப்படிதான் நான் மனுஷனை படைச்சிருக்கேன், மனுஷன் இப்படிதான் இருப்பான். அந்த இருக்கிறதுக்கு தகுந்தாப்புல யோசிச்சு இது எல்லாருக்கும் சமமா அப்படியே கொடுத்தோன்னு இல்லாம அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனுக்கு 5 தாலந்தும், இன்னொருவனுக்கு 2 தாலந்தும், இன்னொருவனுக்கு 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டான். நிக்கல கொடுத்த பிறகு அவர் நிக்கல போயிட்டார். சரி நீ கொடுத்துட்டேன் பார்த்துக்கோ. எப்படி கொடுக்கிறாரு? திறமைக்கு தக்கதாக. எப்படி கடவுள் எப்படி செய்யலாம்? அவர் இஷ்டம். ஏன் அவர் இஷ்டம்னா அது கரெக்டா இருக்கும். அவரு ஒரு இஷ்டப்பட்டார்னா கரெக்டா இருக்கும். நம்ம இஷ்டப்படுவோம், கரெக்டா இல்லாமலும் இருக்கலாம், கரெக்டாவும் இருக்கலாம். கடவுள் இஷ்டப்பட்டார்னா ஒன்னத்தை செய்யறாருனாக்கா அவர் செய்வதை கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்படிதான் மனுஷன் புத்தி போகும், இப்படிதான் செய்வான். அப்படின்னும் போது ஒருத்தனுக்கு 5 கொடுக்கிறாரு. என்ன ரூபத்துல கொடுக்கிறாருன்னா அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அழக பார்க்கல, வசதியை பார்க்கல, இவன் உழைப்பான். இவன் கொடுத்தா விருத்தியாக்குவான். இவன் விருத்தியாக்குறான்னா 4 பேர் அதனால பயனடைவாங்க அப்படின்ற போல நினைச்சு கொடுத்தாரா? என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த 5, 2, 1 நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க அப்படியே ஒரு கம்பேர் பண்ணி பல காமெண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஒரு ஆள் $5000 கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன்றாரு. இன்னொருத்தர் 20 வருஷத்துக்கு உண்டான சேலரின்றாரு. ஒருத்தன் கொடுத்ததே உனக்கு நீ 20 வருஷம் என்ன சம்பாதிப்பியோ அவன் திறமைக்கு தகுந்தா போல சம்பாதிக்கிறாங்க. 20 வருஷம் என்ன சம்பாதிக்க கையில் கொடுத்துட்டேன், இனிமேல் அதை என்ன பண்ணியோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தன் என்ன செய்யறான்? அதையே அப்படியே உருட்டி பரட்டி அவர் திரும்பி கேட்கும் போது நீர் 5 கொடுத்தீர், இந்தாங்க 10 சம்பாதிச்சு. இன்னொருத்தன் என்ன செய்யறான்? 2 கொடுத்தீர், நானும் அதை டபுள் ஆக்கி 4 கொடுத்துட்டேன். இன்னொருத்தன் என்ன செய்யறான்? 1 கொடுத்தேன், நீ வந்தா இதையும் கேப்பீடு. அப்புறம் நான் இல்லைன்னாக்கா கரைஞ்சி போச்சுனாக்கா நீ பொல்லாத மனுஷனாச்ச, உமக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி புதைச்சி வச்சுட்டேன்றான். வந்தா திருப்பி கொடுத்துறேன். எனக்கு எதுக்கு வம்பு? நிறைய நேரத்தில் அப்படி நமக்கு எதுக்கு வம்பு, என்னமோ நடக்கும் அப்படின்னு சொல்லி விலகிடுவோம். கிறிஸ்தவ தன்மை என்பது கடவுள் வேற விதமா எதிர்பார்க்கிறார். அவரோட சேர்ந்து ப்ரோ ஆக்டிவா இருக்கணுன்றார். இப்ப இந்த 5 கொடுத்தவன் என்ன பண்றான்? எப்படி பண்ணுவான்? 5 கொடுத்தவன் ஏதோ ஒண்ணு செய்யறான். அவனுடைய எப்படி கொடுக்கிறாரு? அவன் திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். உழைக்கிறான், அடிக்கிறான், பிடிக்கிறான், அவன் பாட்டுக்கு ஒரு தடவை விதைக்கிறான், அது வருது, ஒண்ணு நஷ்டமாகுது, ஒண்ணு வருது, இன்னொன்னு இருக்கான். ஆனா செய்யறான், மூளையை யூஸ் பண்ணி என்னென்னோ செய்யறான். ஒரு தடவை விடறான், 2 தடவை பிடிக்கிறான், வந்தது திருப்பி இன்னொரு தடவை போகுது. அவர் சேர முன்பதாக 5 கொடுத்து 10 கொடுத்துட்டேன். கிறிஸ்தவ தன்மை அவர் பார்க்கும் பொழுது இதுல மேஜரா கரெக்டா பார்த்தோம்னா உழைப்பு, கடின உழைப்பு, அயரா உழைப்பு. கடவுள் உனக்கு தாலந்துன்றத டேலண்ட் நம்ம இங்கிலீஷ்ல சொல்றப்ப அப்படியே வச்சுக்கலாம். உனக்கு நான் 5 டேலண்ட் கொடுத்துருக்கேன், என்ன செஞ்ச? எனக்காக என்ன செஞ்ச? உனக்காகவே என்ன செஞ்ச? நீ சம்பாதிக்க என்ன செஞ்சன்னு கேள்வி கேட்பார். உழைப்பு உழைப்பு உழைப்பு. அது எப்படி உழைப்புன்னு சொல்லலாம்? சரி, நமக்கு ஜீசஸ் தான் உதாரணம். பல பேர் மற்றவங்களெல்லாம் சொல்லலாம். ஜீசஸ் என்ன செஞ்சாரு? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், சோம்பி இருக்கவில்லை. நன்மை செய்யணும்னு போயிட்டே இருக்கிறாரு. கழுத மேல ஏறாரு, போட்ல ஏறாரு, மலையில போயிருக்காரு, ஈவினிங் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்றாரு. ஒரு நாளைக்கு கல்யாணத்து வீட்டுக்கு போறாரு, அங்கே அற்புதம் செய்யறாரு, இன்னொருத்தவங்களோட இருக்காரு, 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. சூழ்நிலைக்கு தகுந்தா போல போயிட்டே இருக்கிறாரு. யார்? மனிதனாக கடவுளாக இருந்து, மனிதனாக இருந்து, கடவுளாகவும் இருந்து, திரும்பவும் இறந்து, உயிர்த்தெழுந்து, கடவுளாக திரும்பவுமாக பரலோகத்தில் வீற்றிருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு இப்படி உதாரணமாக இருந்தது போல அவர் சொல்றார், உனக்கு கொடுத்திருக்கேன்,
நீ என்ன செய்யறான்ற பொறுத்து தான் நான் எதுவும் செய்ய முடியும். சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டேன். நீ என்ன செஞ்ச, நீ செய்யறது உனக்கு கஷ்டப்பட்டு செஞ்ச சாமி, ஒன்றும் வரலன்னா அதை கூட அப்ரிஷியேட் பண்ணுவார். ஐசக்னு ஒரு ஆள், எனக்கு இது யோசிச்சு பார்த்தா புரியல, இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். விதைத்தான்னா எதை விதைத்தான்? ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணானா, இல்ல அவன் நிலத்துல போட்டு விழுந்தானா? சரி, ஒரு மூடை போட்டு நெல்லை போட்டா ஒரு மூடை வருதா, அல்ல அவன் 2 மூடை வருதா? அவன் 100 மடங்கு. வேற யாருக்கும் 100 மடங்கு வந்தா போலே இல்ல. அப்போ ஈசாக்குக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் கேள்வி கேட்க, ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுன்னு கேட்கறதுல தப்பு கிடையாது. அவர் கொடுக்கறதுக்கு நம்ம பாத்திரவானா, கொடுத்தா தாங்குவானா? வழியில போய் திடீர்னு ஞாபகம் இதெல்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, இந்த சிட்டியில வேலை பார்க்கும் போது காரை திறந்து பாவமா இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் அள்ளி குத்துறதுதான் ஞாபகம் வரும். அவன் நம்மள கோமட்டில் குத்திட்டான், குத்துறான் கோமட்டில குத்திட்டான். சரி, கதவை மூடிட்டான். கொஞ்ச நாள் இருக்கும்போது அது நமக்கு பெருசா தெரியல. நான் அவனை நினைச்சுதான் பாவப்படும். நான் அந்த நிலைமையில தான் என்ன செய்ய. ஒரு நிதானம் இல்லாத ஒரு மனுஷன். இப்போ சரி, அவனுக்கு போய் திடீர்னு இப்போ அமெரிக்காலேயே ஒருத்தர் இருக்கான், பிச்சைக்காரன் இருக்கான், அந்த சிட்டியில் ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கடவுள் வந்து இந்தாப்பா 1 லட்சம்னா என்ன செய்வான்? அதை வைக்க கூட அவனுக்கு இடம் இருக்காது, பாதுகாக்க இடம் இருக்காது, செய்யறதுக்கும் ஒன்றும் தெரியாது. அவன் எனத்தையாவது தண்ணி போட்டு இங்கேயும் போயிட்டு யாருக்காவதெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி ஜெயிலுக்கு போய் நிற்பான். அவன் திறமைக்கு தக்கதாக கடவுள் கொடுக்கின்ற இந்த தாளந்துகளை அவன் தனக்கு தெரிந்த காரியத்திலே பலவிதமாக நமக்கு சில நேரங்கள்ல don't put everything in the same basket, put it in different basket. இது ஒண்ணு அழுகுச்சுன்னா அடுத்தது அழுகிராம இருக்கு. இதுல பண்ணு, அதுல பாரு, ஆண்டவரே நான் இதுல கைய வைக்கிறேன், ஆசீர்வாதம் வரும், நஷ்டமாகும், போகும். அப்போ கடின உழைப்பு என்பது கர்த்தருக்கு பிடித்த காரியம், அவர் செய்த காரியம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எப்படி லவ்னு அப்படி சொல்றோமோ அதே மாதிரி கடின உழைப்பு. சோம்பேறித்தனமாக இருந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொன்னாக்க நடக்காது. நான் என்ன வேணா சாப்பிட்டுக்கும், ஆண்டவரே எனக்கு நோய்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா நடக்காது. ஆண்டவரே நான் தான் பிரசங்கம் பண்றேன், பைபிளை கரைச்சு கொடுத்துருக்கேன்னு எந்த பெரிய பிரசங்கி சொன்னாலும் 100 வருஷம் வாழ்ந்ததா பார்த்தது கிடையாது. ஐயோ நான் என்ஜினியரிங் உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் என்னென்னலாம் போட்டுருவேன், கம்ப்யூட்டரை மாத்தி விட்டுருவேன் அப்படின்னாலும் 60, 70, 80 செத்து போயிடறாங்க. டாக்டர்களே உலகத்துக்கு எத்தனையோ பேருக்கு வலி எடுத்து ஆபரேஷன் பண்ணாலும் ஒரு 100 வயசு பார்க்க முடியல. அப்போ உனக்கு ஒன்ன கொடுத்துருக்கேன், அதை நீ சரியா கவனிச்சு போக வேண்டியது உன் கடமை. என்கிட்ட போய் திரும்ப அழுதுட்டு கேட்டா நீ என்ன தப்பு பண்ணன்னு பார்த்து அதை திருத்திக்கிட்டு அதில் இருந்து போ. அதான் கடவுள் சொல்லும் காரியம் எல்லாருக்கும். அப்போ இந்த ஒரு காரியத்துல திறமைக்கு தக்கதாக என்பது ஒரு பெரிய ஒரு வசனம். அடுத்தது பாருங்க 29, 25. இதுவும் பார்த்தா அநியாயமா தான் தெரியும். அது எப்படி கடவுள் செய்யலாம்? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம என்ன நினைப்போம், இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், இருக்கிறவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவர் என்ன செய்யறாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், அவன் நல்லா அதே வந்துருவான். இல்லாதவன் இடத்துல இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். எங்க வராருன்னா ஒரு தாளந்துக்கு வராரு. நீ என்ன பண்ண? நீ கொடுத்தீரு, பூமியில புதைச்சேன். நீ என்ன பண்ண? கொடுத்தீரு, பேங்க்ல போட்டு வட்டி வருதான்னு பார்த்தேன். நீ என்ன பண்ண? கன்வெர்ட் பண்ண, நகையா வச்சேன், ஓரத்துல வச்சிருக்கேன். நான் எதையுமே நம்பல. பேங்க்ல வச்சாக்கா அது உருகிடுச்சுன்னா, திடீர்னு உக்ரைன்ல வரப்ப பாம்பு போட்டான்னா நமது கணக்கு இல்லாம போச்சுன்னா, டாலர் வச்சாக்கா டாலர் விழுந்துச்சுன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சு வச்சுட்டேன்னா அப்படியும் செய்வோம். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுத்தா உன்னால ஒருத்தன் 2 பேர் உனக்கு, உன் குடும்பத்திற்கு, மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும்படி ஏதாவது ஒன்று செய்வியா? நான் எப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? உன் மூலமா தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு மூலமா அப்ப கேட்கிறவனுக்கு, உழைக்கிறவன் மூலமா, உழைக்காதவனுக்கு, முடியாதவனுக்கு, முடமானவனுக்கு, அவனுக்கு இவனுக்கு கொடுக்கணும். அப்போ இவன் என்ன செய்யறான்? கடைசியில இருக்கவன் கடவுளையே குறை சொல்றான். கடவுளையே குறை சொல்றான்னாக்கா இப்போ அவனுக்கு யார் கொடுக்குறாங்களோ கொடுத்தவனையே குறை சொல்லுவான். நல்லா யோசிச்சு பாருங்க பாப்பா. கொடுத்தவனே ஆமா என்னத்த கொடுத்துட்டான், பெருசா உலகத்துல கொடுக்காதவன் நான் கொடுத்துட்டான், இன்னும் பெருசா கொடுத்துட்டாங்களாக்கும். நீ எத்தனை வருஷம் சொன்னாலும் அது முடிஞ்ச பிறகு அப்படிதான் ஒரு வார்த்தை. அது வேற விதம். அது மனசுன்னு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் பார்க்கும். அப்போ வாயில இருந்து பரவாயில்ல எனக்கு கொடுத்தாரு, அதை வச்சுதான் நான் இதை செஞ்சேன், இதுல இருந்து நான் இங்க வந்துட்டேன்,
ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மனசுல நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிருக்கணும். அது இல்லாம அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் நீர் இல்லாததுல இருந்து எடுப்ப, உள்ளதை எடுத்து பிடிக்குவ, குறை சொல்லுவ அப்படின்னு கொடுத்தவரையும் எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு அப்படியே போய் நீ பேசாம பேங்க்லனாலும் போட்டு வச்சு வட்டினாலும் வந்திருக்கும்ல அப்படின்ற அவன் சேலையில் முடிஞ்சு உள்ள போட்டு அமிச்சிட்டான். இப்போ நமக்கு எப்படின்னாக்கா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாக்கா இந்த பக்கம் போடு, இப்படி வந்தாக்கா இப்படி போடு, இப்படி நாக்கா பேங்க்ல போடு, இப்படி போக நகையை போடு அப்படின்னு போட்டு அமைக்கி இறுக்கி வச்சுட்டு எனக்கு இல்லாட்டியும் என் பிள்ளைகள் காலத்துல, என் பேர பிள்ளைகள் காலத்துல, பேர பிள்ளைகள் காலத்துல ஒரு காலத்துல இப்படி யோசிச்செல்லாம் போக இப்ப நெருங்கி கடவுள் வர நேரத்துக்கு வந்துட்டோம். எந்த நேரமும் தேர்ட் வேர்ல்டு வார் வரும்ன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று வந்ததுனாக்கா அதை கடைசியில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து அது வேற டாபிக் போயிடும். உள்ளவனவனா அவனுக்கு கொடுக்கப்படும் சில காரியங்கள் நமக்கு வந்து கடவுள் எப்படி இப்படி செய்யலாம், ஒருத்தர் எப்படி சொன்னாக்க உள்ளவனுக்கு எப்படி ஏன் கொடுக்குற, அவன் தான் இருக்குதுல்ல, இருக்கிறவனுக்கு ஏன் கொடுக்குற, இருக்கிறவனுக்கு ஏன் கொடுக்குறேன்னா நான் கொடுத்ததுனால உழைச்சி வச்சவனுக்கு ஆசீர்வாதத்தை 1 2 20 200 2000 20000 நான் பெருக்கிறேன் செஞ்சான்ல. இதுன்னு கடவுளுடைய விவாதம். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இது இன்னும் என்ன சாமி கொஞ்சம் ஒன்று கொடுத்துட்டு அதையும் எடுத்துட்டாங்க, எங்க போவான் பாவம், சோத்துக்கு இல்லாம ஆயிடுவான்ல. அப்படி இல்லை. உன் மனது குறை சொல்லும் மனது விலக்கு, உழைக்கும் மனதை திருப்பு, ஆண்டவர் உனக்காக கொடுப்பதற்கு காத்திருக்கின்றார் என்று. இது அறிவை பற்றியது. அடுத்தது வயிற பத்தி. எக்லிசியாஸ்டஸ் தமிழ்ல என்ன? யாத்ராவுல கால் நடந்துரும். பிரசங்கியின் புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 17வது வசனம். Happy is the land whose king is a noble leader, whose leaders feast at the proper time to gain strength for their work, not to get drunk. சரி, இது இங்கிலீஷ்ல நமக்கு வராது, நமக்கு அம்மா மொழியாது, அப்பா மொழி அப்பாவுக்கு தெரியும். சரி, நம்ம தமிழ்ல படிப்போம். ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பாயிண்ட். ராஜா, ஆளுகிறவர்கள், குலமகனுமாய், பிரபுக்கள், லேண்ட்லார்ட்ஸ், பணக்காரங்க, எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம், சாதாரண மக்கள் தான் வச்சுக்கலாம். வெறிக்க உண்ணாமல், பயங்கரமான சாப்பாடு இது வரைக்கும் வந்துருச்சு, இடமே இல்லை. ஆசையா இருந்தா எப்படி இருக்கும், அப்படின்னா விஷயம் சாப்பிடுவோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பாடு சூப்பர், நல்லா அடிச்சு நொறுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓரம் வேணா இஞ்சி கொஞ்சம் சாப்பிட்றேன், ஒரு டீ எப்படியா ஜீரணமாக்கிறேன். வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள, எப்படி உண்ணணுமா, சாப்பாட்டுலயே எனக்கு சக்தி வேணும், அதுக்குதான் சாப்பிட்றேன். எல்லாம் ஆசை கீசெல்லாம் பட்டு எல்லாம் கண்ணாப்பின்னு வியாதி வர வைக்கிறது நான் ஆள் இல்லை. வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள, எப்ப சாப்பிடணும், ஏற்ற வேலை. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீங்க கண்டே பிடிக்க முடியாது. பைபிள் சொல்றப்ப டாக்டர் கூட சொல்ல தெரியாது. ஏற்ற வேலைன்னு சொல்லிட்டாக்கா சின்ன பிள்ளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அதான் ஏற்ற வேலை சின்ன பிள்ளைக்கு. ஒரு வயசானவர் என்ன பண்ணுவாரு, இவ்வளோ ஒன்று சாப்பிட்றோம்ப்பா. ஒரு சுகர் பேஷண்ட் அடிக்கடி சாப்பிட்டா தான் எனக்கு முடியும், இல்லாட்டி ஒரு மாதிரி கையெல்லாம் வடவடுக்கணும், அவருக்கு இருக்க ஏற்ற வேலை. இன்னொருத்தருக்கு அதெல்லாம் சாலிட் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன், கொஞ்சம் லிக்விட் ஃபுட்டு, இவ்வளோதான். ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்தாப்புல ஏற்ற வேலை. உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே, குடும்பமே, மனிதனே நீ பாக்கியவான் அப்படின்னு அப்படியே குறைச்சிட்டே வந்தோம்னாக்கா, தேசத்துல ஆரம்பிச்சு அப்படியே கொண்டாந்து ஸ்டேட்ல ஆரம்பிச்சு, அப்படியே கொண்டாந்து குடும்பத்துல ஆரம்பிச்சு, அப்படியே கொண்டாந்து தனி மனுஷன் ஆரம்பிச்சா நீ பாக்கியவான். எப்படி ஏற்ற வேலையில் உண்டால் அப்படின்னு. ஏற்ற வேலைக்கு இன்னொன்னு என்னோட பசித்து புசி, வயிறு கிள்ளும் போது சாப்பிடு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, டைம் டு டைம் சாப்பிடணும், கண்ட நேரத்தில் சாப்பிட்டாக்கா ஜீரணமாகாது. அது ஒரு ஏஜ் 30 40 அப்படி சொன்னாக்கா டைம் டு டைம். இப்போ டைம் டைம் சாப்பிட்டாக்கா டைம் 5 வரைக்கும் கரெக்டாக சாப்பிட்டா முடியல. ஜாஸ்தி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, குறைச்சிக்கோ. நல்லா இருக்குதா, நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் கூட கொஞ்சம் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு. இதுல கவனமா இல்லைன்னா இதுதான் எல்லாத்துக்கும் இடையில வச்சிருக்காரு, நடுவுல வச்சிருக்காரு. இதுல சரி பண்ணல, உள்ள 4 அடி இருக்கு, 4 அடி குடல்ல 4 காரியம் இருக்கு.
ஹார்ட் நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்கணும், லங்ஸ் நல்லா இருக்கணும், கிட்னி நல்லா இருக்கணும். இந்த 4ல் 1 அடி வாங்கினா இன்டர்நேஷனல் அடி தான். டம்முன்னு மற்றதுக்கெல்லாம் ஒன்று அடி வாங்கி லைஃப் போயிடும். உள்ள இருக்கிற 4 ஆர்கனும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எந்த ஆர்கன் ஒரு மாதிரி சரியில்லையோ அதுக்கு வேண்டாததை செய்யவே கூடாது, மதிக்கணும். எந்த ஆர்கனுக்கு நமக்கும் ஒரு பாடு இருக்குதோ அந்த ஆர்கன் எனக்கு பிடிக்கலன்னா கேட்கணும், அதை குறைக்கணும், அதில் சரி பண்ணணும். ஏற்ற வேலைகளில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியவான். சரி, அறிவை பார்த்தோம், வயிறை பார்த்தோம், மனசை பார்த்தோம். மனசுன்றது அறிவோட சேர்ந்து வரும். இங்கே நம்ம சொல்றது இருதயத்தை சுத்தமுள்ளவன் பாக்கியவான் இப்படிலாம் நம்ம இருதயத்தை ஹார்ட்லேயே சொல்லுவோம். ஹார்ட்டில் ஒன்றும் திங்கிங் இல்லை. ஹார்ட் தான் நான் பம்ப் பண்ணி பாடி ஃபுல்லாக கொடுக்குது. அப்போ இங்கே இருக்கிறதுல வேதம் என்ன சொல்லுது, அதில் ஒரு காரியம் நடக்குது. ஜீசஸ் நடந்த காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரத்தில் 11-13. As Jesus went to Jerusalem, he passed between Samaria and Galilee. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறேன். As he entered a village, that met him 10 men. ஒரு வில்லேஜுக்குள்ள போன உடனே ஒரு 10 பேர் பார்க்குறாங்க. அவங்க பார்த்த உடனே தள்ளி நிற்கிறாங்க. அங்கே நின்று பக்கத்தில் வர பயம், வரக்கூடாது, நம்மளை கண்டா ஓடினோன்னு, யார் பக்கத்துலையும் போகக்கூடாது. நாட்டு சட்டமோ உடம்பின் சட்டமோ நம்ம தீண்டத்தகாதவர்கள், குஷ்டரோகி. தள்ளி நிற்கிறாங்க, ஜீசஸ் கிட்டே தள்ளி நிற்கிறாங்க. தள்ளி நின்று பார்க்கறாங்க. பார்த்த உடனே ஜீசஸ், மாஸ்டர், ஹேவ் பிட்டி ஆன் அஸ், எங்கள் மேல் இறங்குவீர்களாக. ஜீசஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஜீசஸ் எல்லாருக்கும் இறக்க குணமா இருக்காரு, நிறைய பேர் சுகமளிக்கிறாங்க. தூரத்துல இருந்து பயந்து தலைவரே, நம்ம ஊர்ல சொல்றாங்கல்ல, தலைவரே யாவது பார்த்து கொஞ்சம் எங்களை சரி பண்ணுங்க. ஏய், நீ என்ன பாவம் பண்ண இப்படி அழுந்தி சாகுற? ஏன் உனக்கு உடம்பாச்சு? என்ன பாவம் பண்ணி கேட்டிருக்க? மனுஷனுக்கு கோவம் வந்தா அப்படி சொல்லுவான். நம்மளாம் பாவமே பண்ணாது போல, அந்த குஷ்டருக்கு தான் பாவம் பண்ணா போல. நம்ம அடுத்தவனுக்கு வந்ததுனாக்கா உடனே என்ன சொல்லுவான், அவன் என்ன பாவம் பண்ணா இந்த வாடு போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யூஸ்வலா சொல்லிடுவான். ஜீசஸ் கிரைஸ்ட் வார்த்தைகள்லாம் சும்மா விடவே மாட்டார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்சிடென்ட்டும் வார்த்தையே விட மாட்டார். நான் விட்ட வார்த்தை எனக்கே திரும்பி வந்துடும், ரொம்ப கவனமா இருப்பார். ஜீசஸ் கடவுள் தான், இருந்தாலும் அவர் சொல்லி கொடுக்கிற வசனம், what's great about the Lord is that he did not reject them. கடவுள் அவர் கிட்ட கேட்டவன் எவனா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், என்னென்னலாம் அநியாயம் செஞ்சிருந்தாலும், நீ மனசார நினைச்சு போயிட்டனா கடவுள் இறங்கி உனக்கு வந்தே தீர்வார். அதுக்கு பிறகு நீ என்ன நினைக்க, அது நீ பொறுப்பாயிரும். அப்போ கடவுள்கிட்ட போகும்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும்? நம்மளா ஜீசஸா இருந்தா, அதான் கடவுள் இவன் இன்னெல்லாம் பண்ணி இந்த பாடு விட்டுருக்கோம், நீ கொஞ்சம் பண்ணதுக்கு இந்த மாதிரி இருக்கான், ஆடி ஆட்டம் என்ன அப்படின்னு தான் வரும் மனசுக்குள்ள. மனுஷனுடைய எண்ணம் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அவருக்கு எப்போவுமே பார்த்த உடனே அப்படியே ஒரு மனசு கஷ்டமாயிடும். இந்த பாவப்பட்ட உலகத்தில் இவங்கெல்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு பார்த்து லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 17-14 போய் என்ன சொல்லிருக்கோம், ஏய் உனக்கு சரியாயிடுச்சுப்பா, டோன்ட் வரி, கோ. டக்குன்னு செய்ய மாட்டார். நம்ம எதுவும் கேட்ட உடனே டக்குன்னு செய்ய மாட்டார். பார்ப்பார், நம்முடைய விசுவாசத்தை பார்ப்பார். நீ போய் அந்த போதகர்கிட்ட உன்னை காட்டு, சாமி உன் உடம்பு சரியாகணும்னு வந்திருக்க, நீ அவன்கிட்ட போய் காட்டு, உனக்கு தானே உண்மையில தானே முடியும், அதுக்கு தானே உண்மைட்ட வந்திருக்க. அவன் ஆர்ஜி பண்ணல, போய் அவர்கிட்ட காட்டு, உடம்பு சரியில்லை எனக்கு வந்தனாக்கா ப்ளீஸ் என்ன குணமாக்கும், ப்ளீஸ் என்ன குணமாக்கும். ஏய் போய் அவர்கிட்ட காட்டு. அவன் அதுவும் கேட்டா போல இங்க சொல்லல, போய் போதகர் இடத்தில் காட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அவன் let me go அப்படின்னு போயிருக்கணும். போயிட்டாங்க. அதான் 10 பேரும் நான் கேட்கறது ஒண்ணு, அவர் சொல்றது இன்னொன்னு. அது என்ன நியாயம் அப்படின்னு மனுஷன் கேட்பான். நீங்க ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவர் இன்னொன்னு உங்க மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருப்பார். அவரை போய்ப்பார், அங்க போய் செய், இப்படி போ. நான் கேட்கறது ஒண்ணு, இதை செய்ய காரியம் அங்க இருக்கு.
அவர் வச்சிருக்கிறார். அது மூலமா நடத்துறதுக்கு முதல்ல கீழ்ப்படிதல். Do you believe me? Then obey. Do you believe me? Then obey. First step கீழ்ப்படிதல். உடனே அவன் திரும்புறான், போறான். அவன் காட்டெல்லாம் இல்ல, போற வழியிலேயே குணமாயிடுறான். ஜீசஸ் அந்த போதகட்ட போன பிறகுதான் அவன் ஆவான்னு சொல்லல, போகும்போதே குணமாயிடுறான். ஜீசஸ் ஏன் குணப்படுத்தினாரு? போன்னு சொன்னா போக ஆரம்பிச்சான். போக ஆரம்பிக்கும் போதே 10 பேர் 2 பேர் இப்படி போயிட்டா, 2 பேர் இப்படி போயிட்டா, 2 பேர் மட்டும் போனான்னு இல்ல. இவர் குணப்படுத்துவார்னா அவர்கிட்ட போக சொல்றாங்கப்பா. சரி போவோம், என்ன தலைவலித்தான் நமக்கு இப்படிப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு. அது குஷ்டரோகம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஒரு வயிற்ற வலியை தாங்க முடியறதில்ல, ஒரு பல்லு வலியை தாங்க முடியறதில்ல, கஷ்டங்களை தாங்க முடியறதில்ல. ஒரு 104 வலி ஒரு டிகிரி வந்துன்னா தூக்கி போடுது. மனுஷனுடைய பாடியை டெலிகேட், நரம்பும் சதையும் எலும்பும் இருக்கிறது தாங்க முடியாது. அவன் குஷ்டரோகியில் படாத பாடுபட்டு எடுக்காத பிச்சை, பக்கத்தில் எவனுக்கும் போக முடியல, யார்ட்டையும் பார்க்க முடியல. அவன் பொண்டாட்டிகளையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ யாரும் பார்க்க முடியல, தள்ளி நிற்கணும். எப்படி இருக்கும்? கொடுமைன்னா கொடுமை. அப்போ சொன்ன உடனே கேட்டு போன உடனே ஜீசஸ் 10 பேரையும் குணமாயிட்டார். இந்த 10 குஷ்டரோகிகளும் நம்ம தான். சரி, இந்த 10ல் நம்ம யாருன்னு பார்க்கணும். போகணும், கடவுள்கிட்ட கேட்குறோம். ஆண்டவரே சொன்ன உடனே கீழ்ப்படிக்கிறோம். நீ இதை சாப்பிடாத உடனே கீழ்ப்படிக்கிறோம். அதுலேருந்து வந்த உடனே 1 மாதம் ஒரு 100 நாளில் எனக்கு குணமாயிருது. அப்போ சரி, இப்போ வெயிட்லாம் போடுறதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்கல, நல்லா நடக்க முடியுது, இப்போ வலியெல்லாம் போயிடுச்சு, அப்படி இருக்குது, உட்காந்து எந்திரிக்க முடியும் அப்படின்னாக்கா நம்ம கீழ்ப்படிஞ்சு வச்சு கேட்ட உடனே அப்படியே கடவுள் சரியாயிட்டு வர. இதில் போன உடனே சரியாக்கணும் உடனே எப்படி கேட்கறான்னு பாருங்க. இப்போ இது அதாவது ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஏன் ரிஜெக்ட் ஆகலன்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்துல, all whom the Father gives me will come to me, and he who comes to me I will never cast out. என்கிட்ட வந்துட்டானா அவனை தள்ளவே மாட்டேன், யாரா இருந்தாலும் சரிதான். மனுஷன் கேட்பான், இவனுக்கெல்லாம் கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பான்? அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. என்ன 100 கொலை செஞ்சிருந்தாலும் சரி, 1000 பேரை கற்பழிச்சிருந்தாலும் சரி, வீடு வீடா போய் ஏறி நீ இருக்கவனெல்லாம் துன்பப்படுத்தியிருந்தாலும் சரி, நீ மனதுருகி கடவுள்கிட்ட வந்துட்டீங்கன்னா whoever it is, I will not cast you out. That's God's decision. அந்த சூழ்நிலையில only one came back. எப்படி இருக்கும்? நீங்க தான் ஜீசஸ் கிரைஸ்ட். 10 பேரை குணமாக்குறீங்க. ஒருத்தன் எப்படி பண்றான் பாருங்க. அவன் a loud voice, he was healed, returned with a loud voice, கத்திட்டு வரான். அவனுக்கு தாங்க முடியல, என்ன சொல்லன்னு தெரியல. நீங்க ஒண்ணு கேட்டுக்கிட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஜெபம் பண்ணி யாருக்கும் தெரியக்கூடாது, தனியா இருந்தாலும் ரூம்ல கத்து கடவுளே அப்படின்னு நீங்க கத்துவீங்களா? அப்படி கத்திக்கிட்டு அவன் fell down on his face. அப்படியே சாஷ்டாங்கமா முகம் குப்புற கீழே விழுந்து at his feet, அவன் காலு கிட்ட முன்னாடி விழுந்து giving him thanks, and he was a Samaritan. என்னடா அது ஜாதி பார்க்கறா போல இருக்கா? வசனத்தை வாசித்தோன்னா டப்புனே மண்டையில் அடிச்சது சரியில்லையா? கடவுளுக்கு ஜாதி மதம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாரோட பிள்ளைங்க தானே. he was a Samaritan. 10 பேர்ல ஒருத்தன். அதை இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது அது எப்படி இந்த சமாரிட்டனா இஸ் a foreigner, அவரே தெரியாதவன், அவங்களோட வந்திருக்கான். தெரிஞ்சவெல்லாம் திரும்பி வரல. நீங்க யாருக்கு உதவி செஞ்சீங்களோ அவன் உங்களுக்கு திரும்பி 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ, நல்ல காலத்துக்கு நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. யார் சொல்லுவாரா? யார் சொன்னானா? நமக்கு நீங்க தெரியாதவனுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவன் கஷ்டப்படுறான்னு ஒருத்தர் அவன் சார் வரைக்கும் மறக்க மாட்டான். இந்த ஒருத்தன் வந்தவன் he is a Samaritan, he is a foreigner, he came back. கத்துனான், சாஷ்டாங்கமா விழுந்தான், அவர் காலுகிட்ட விழுந்தான், ஆண்டவரே ஸ்தோத்திரம்ன்றான். இந்த உலகத்துல 10 பேருக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஒருத்தன் தான் நன்றியா. கடவுள் ஜீசஸ் என்ன கேட்கிறான்னு பார்ப்போம். நம்ம என்ன நினைப்போம்? அவர் கடவுள், குணமாக்குறது அவர் தொழில், உனக்கு காசு இருக்கு, கொடுக்கறது உனக்கு தொழில், இன்னொருத்த பேர்த்த கொடுத்துட்டான், நீ 5 கொடுத்துருக்க, இன்னொருத்த 50 கொடுத்துருக்கான்ல, அவன் 50 கொடுத்துருக்கான், இன்னொருத்த 500 கொடுத்துருக்கான்ல, ஆமா கொடுக்க மாட்டானா? இப்ப
அப்படி வாங்குறவன் விண்ணாளம் பேசுவான். அந்த காரியத்தை பெற்றவன் ஒரு தேங்க்ஃபுல்லான ஹார்ட்ல இருந்தான்னா கடவுள்கிட்ட வந்து கேட்கிறான். தனியா இருக்கும்போது ரொம்ப சோகம், ரொம்ப கஷ்டகாலத்தில் உங்களை மறக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில ஜீசஸ் என்ன கேட்கிறாரு? He has no one returned to give praise to. ஒரே ஒரு வார்த்தை ஜீசஸ் ஆஸ் 10 பேர்ல நான் குணமாக்கினேன். ஜீசஸ் அப்படி கேட்கலாமா? அவருடைய காரியம் என்ன? குணப்படுத்துறதுதானே அவர் காரியம். ஜீசஸ் கேட்கிறாரு 10 பேர்ல குணமாக பண்ண வசனத்தை கேட்கும்போது எப்படி? ஜீசஸ் ஆஸ் 17வது வசனத்துல were not all 10 cleansed? Where are the other 9? அந்த 9ல நம்ம ஒரு ஆளா இருக்கோம். எங்கே அவன் மனசு போச்சு? கையெல்லாம் முடங்கி கஷ்டப்பட்டு சோத்து கஷ்டப்பட்டு தட்டி ஏந்தி பிச்சை எடுத்துடாம இருக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு எங்கே அந்த 9 பேரு? நாம கேட்கல, ஜீசஸ் கேட்கிறாரு. அவருக்கு he is a god of love. அவருடைய டியூட்டி அவர் செஞ்சிட்டாரு. அவனை தள்ளல, அவர் செஞ்சிட்டாரு. வாங்கினவன் என்ன செய்யணும்? திரும்பி வந்து I have thankful heart. ரொம்ப தேங்க்ஸ். கையை பிடிச்சி காலை பிடிச்சி தனியா இருந்தா காலில் விழுந்தா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் நானு அப்படின்னு அவன் செஞ்சிருக்கணும். ஜீசஸ் கேட்ட காரியம் இந்த உலகத்தில் உள்ள கருணை இல்லாதவர்களுக்கு, ஞானம் இல்லாதவர்களுக்கு, தேங்க்லெஸ்ஸா இருக்கிற மனிதர்களுக்கு கேட்ட ஒரு சாட்டை அடி. இதையா கிறிஸ்தவம்? கிறிஸ்துன்னு கோயிலுக்கு போயிட்டு இருந்துட்டு ஒருத்தனுக்கு தேங்க்ஃபுல்லா இல்ல, ஒருத்தன் கொடுத்தா நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நீங்க உள்ள போகும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கோம், சும்மா நீ வாட்டுக்கு தலையை குளிச்சுட்டு போயிடாத, ஹாய்னு சொல்லிட்டு போ. அவங்க பாவம் உள்ள உட்கார்ந்து தனியா இருந்துட்டு இருப்பாங்க, நீங்க ஸ்டூடெண்ட்ஸோட மல்லு கட்டிட்டு இருப்பீங்க, ஹாய்னு சொல்லிட்டு போ. நாங்களும் ஒரு மனுஷன் தான், அவங்க சொல்றதுக்கு கையாட்டிப்போம். நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க அப்படியே சொல்லுவோம், அங்கே அவங்க வந்து கையை கட்டுவாங்க. அவங்க ஒரு 100 பேருக்கு இப்படி கையை காட்டுவாங்க, அதனால அவங்களுக்கு சொல்றதே வலிக்காது. எக்ஸசைஸ் கிடைச்சிச்சு. அது ஒரு பாசிட்டிவா எடுத்தோம்னா ஒரு மனுஷன்றதை மதிச்சு செய்யணும். கடவுள் கற்றுக் கொடுக்கும் பாடம். Then he said to him, அந்த ஒரு மனுஷனுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க, அதான் ஃபைனல், அதோட முடியுது. Rise and go, எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை நல்லா வச்சிருக்கு. அந்த 9 பேருக்கு அந்த வார்த்தை கிடைக்கல, என்ன ஆனான்னு தெரியல, கிடைச்சிருச்சு, போயிட்டான். திரும்பவும் பாவத்துக்குள்ள விழுந்தானா? அவனுக்கு அந்த தேங்க்ஃபுல் மைண்டே இல்ல. போய் ஒருத்தனுக்கு நன்றி சொல்லணும்ன்ற கூட இல்ல. அவன் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அவன் பாத்தியமான இல்ல. நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிருவோம், அதுக்கேற்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வாங்கினவன் செய்ய வேண்டியதை செய்யலன்னா நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, வாங்குற சூழ்நிலை இருந்தாலும் சரி, கொடுக்கிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுக்கிற சூழ்நிலை இருந்தாரு, அவன் வாங்குற சூழ்நிலை இருந்தான். அந்த நேரத்துல அதுக்கேற்ற சரி எந்திரி போ 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 போ, உன் விசுவாசம் நல்லா அனுப்பிடுறேன். மீதி 9 பேர் தெரியாது, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் போயிட்டான். அதனால ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இந்த காரியங்களை பார்க்கணும். கடைசியாக பார்க்கும்போது 3 பாயிண்ட். ஸ்டார்ட் மூவிங் இன் ஃபெய்த். எந்த காரியத்தில் விசுவாசத்தோட போ. யூ வாண்ட் ஆல்வேஸ் பி தேங்க்ட். எல்லாரும் உனக்கு வந்து தேங்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டுலாம் போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து நிக்காத. நீ செய்யறதை செஞ்சுட்டு போயிட்டே இரு. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். உனக்கு கடவுள் கொடுத்த காரியத்திலே நீ மனதை சரி பண்ணி போயிட்டே இரு. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு மனசை சிதற விடாத. Foreigners may show you more honor. உன்னை அறியாதவங்க வந்து உன்கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. அறிஞ்சவங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி தேங்க்ஃபுல்லா இல்லாம போவாங்க. இது ஒரு படிப்பினை. ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து இந்த காரியங்களை செய்கிறார். கடைசியா 2 நிமிஷத்துல ஒரு காரியம், உக்ரைன் சமாச்சாரம். இது தேர்ட் வேர்ல்டா மாறிடும் அப்படியே ஒரு பேசிக்கிட்டே இருக்காங்க. 1939 to 1944 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது. அதுக்கு பிறகு நிறைய வார் வந்தது. எந்த வாரையும் வந்து தேர்ட் வேர்ல்டு வார் வந்துடும் இப்படி எல்லாம் பேச்செல்லாம் அடிபடல. இன்னைக்கு இது தேர்ட் வேர்ல்டா மாறிடும். ஒரு மனிதனை சமாளிக்க முடியாம ஒரு உலகம் திணறி கொண்டிருக்கிறது. ஒரே மனிதன். இப்படிதான் வேர்ல்டு வார் வரும். ஒரே மனிதன். நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், செஞ்சு பார். நான் நினைச்ச ரைட் வந்தா பெட்டர் நம்பிடுவேன். விளையாடாத என்கிட்ட, நான் வெறித்தனமா இருக்கேன். ரஷ்ய புட்டின் வெறித்தனமா இருக்கேன். யாராவது வந்து வச்சிருக்க பெட்டர் நம்பிடுவேன். அனுப்பின போல அவுட்டு, எக்கச்சக்கமா வச்சிருக்கேன். அவன் மேலேயும் போவான், அவன் அவுட்டு. நான் செத்தாலும் சாவேன், எல்லாரையும் சாகடிச்சிருவேன். நீங்க என்ன செய்வீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும்.
இப்போ எல்லாரும் என்ன உலகம் முடிஞ்சிடும் உலகவார் வந்துருமான்னு. 1939 1944 ரெண்டாவது உலக யுத்தம் 5 வருடம் நடந்தது. இப்போ ஒரு மாசம் முடிய போகுதுன்னு. இன்னும் வந்துச்சா வரலையான்னு தெரியல. இவன் கசாப்பு கடைக்காரன்றாரு நம்மாடு. இன்னைக்கு யாரு? அமெரிக்க அதிபர். அவன் கசாப்பு கடைக்காரன், புச்சர். நீ வந்து மனுஷனே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாம் சொல்றான். என்ன செய்ய தெரியல. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தை அழிக்க முடியும். கடவுள் போல் பண்ணியிருக்காரு. 4 பக்கமும் 4 தூதர்களை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. அவர் சொல்ற நேரத்தில் தான் நடக்கும். இவனு சொல்லியெல்லாம் நடக்காது. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டு தலைவராக இருந்தாலும் சரிதான், கடவுள் அதுக்கு டைம் வச்சிருக்காரு. வந்துருச்சா ஒரு கேள்வி, கிறிஸ்தவர்களாக நமக்கு செகண்ட் கமிங் வந்துருச்சா? வர போறதுக்கு முதல்ல பெல் அடிச்சா போல வந்துருச்சு. வந்துருமா தெரியாது. இன்னும் 5 வருஷம் ரெண்டாவது உலக போர் நடந்தா போல அங்க அடிச்சு இங்க அடிச்சு இப்படியே ஓடிக்கிட்டு இருந்து அங்க செத்தாங்க, இந்த பில்டிங் போச்சு, இங்க செத்தாங்க, அங்க செத்தாங்க, இப்படின்னு போயிட்டே இருக்கும். நமக்கு தெரிந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியத்தின் அடிப்படையில் 6வது பிளேக் வாதை, தேர்ட் வேர்ல்ட் வார். இன்னும் 5 வரல, ஒன்னே ஸ்டார்ட் ஆகல. அதனால தேர்ட் வேர்ல்ட் வார் வராது. அப்படி வரணும்னா அதுக்கு முன்னாடி அந்த 6வது வந்து தேர்ட் வேர்ல்ட் வார் வந்துனா அப்படியே எக்கச்சக்கமான பேர், ஒரு 1/3 பாப்புலேஷன், ஒரு 250-300 கோடி பேர் இறந்து போவாங்க. அதில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ணு தெரியாம மூக்கு தெரியாம சாகாம செத்து சாப்பிட முடியாம செத்து இருப்பான். அப்படி வந்த உடனே அப்படி ஒரு 60 பவுண்டு 7வது பாதையை வந்து டக்குன்னு முடிச்சு இயேசு கிறிஸ்து வந்துடுவேன். அந்த நேரம் வந்துருச்சா? நம் கணிப்பின்படி வரல. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. அந்த எருசலேம்ல தேவாலயம் கட்டப்படும், தேர்ட் டெம்பிள் கட்டி மொத்தம் அதுக்கு ஒரு 7 வருஷம் தான் கட்டி. ஒரு 3.5 வருஷத்துல ஒரு ஆள் வருவான், மூளை கலங்கின ஒருத்தன், நான் தான் கடவுள்னு வருவான். நமக்கு என்ன இருக்கும்? கிறுக்கன்னு இருக்கும். நான் தான் கடவுள்வான். அவர் ரோம்ல இருந்து வராரா யூரோப்ல இருந்து வராரா யாருன்னு தெரியாது. வந்து அவர் சொன்னதுல இருந்து கரெக்டா 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்துல கடைசி ஒரு வருஷம் தான் அந்த வாதைகள் டைம். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு நாள் அப்படியே தாங்காது. அந்த 7 வாதை ஒரே வருஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ செகண்ட் வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு வந்துருமா? இப்போதைக்கு வரல. ஏன் இன்னும் அந்த ஆளே அறிவிக்கல, இன்னும் வரல. கீழே அண்டர் கிரவுண்ட்ல போய் அவன் கட்டிட்டான்றாங்க, சொல்லல. சொன்னா அடுத்தவன் குண்டு போட்டுருவான்னு தெரியாது. அப்படியே ஒரு மலை பொருளாக போகுது. அதனால this is not the end of the world. This will be a dangerous one. Many people will have suffering. இப்போ நமக்கு அங்கே அடிச்சா நமக்கு என்ன? பெட்ரோல் விலை கூடி போச்சுல்ல. அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு பெட்ரோல் போட முடியாதுல்ல, நிறைய பேருக்கு வேலை போக முடியாதுல்ல. அப்போ நீ 5 நாள் வேலைக்கு வரது போல 2 நாளைக்கு வா, வேணா கேஸ் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, வீட்டில இருந்து வேலை பாரு. பல விதமான காரியங்கள் அங்கங்க ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்டைரக்ட் இப்போ இங்க இருந்து எல்லாத்தையும் அங்கே போய் கொடுக்கும்போது திருப்பி என்ன ஆகும்? இங்க உள்ள டாக்ஸ் எல்லாம் கூட்டுவாங்க, நமக்கு இருக்கிறதெல்லாம் போகும். உலகத்தையே கண்காணிக்கிறதுக்கு வச்சிருக்காரு காசு உள்ள பார்ட்டி. நம்ம இங்க இருந்து அங்க ஒரு 100 அனுப்பினோம்னாக்கா இங்க 7000 போய் சேருது இல்ல, அந்த மாதிரி கணக்கு. அப்போ இங்க இருந்து அதுவும் பாவம் உக்ரைன், எல்லாரும் மக்கள் தான், எல்லாரும் கஷ்டம் தான். வச்சிருக்காரு, கொடுக்குறாரு. 200 நாட்டில் ஒரு 10 நாடை பற்றி தான் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம். தேர்ட் வேர்ல்டு வார் வரல. ஆனாலும் நம்ம வந்து ஜெபம் தான் பண்ணுவோம். பாவம் எல்லாருக்கும் ஜெபம். இதை கடைசி காலத்தில் வந்துக்கிட்டே நெருக்கிட்டு இருக்கோம். ட்ரெயிலர் தட்டிட்டார் கதவை. பி கேர்ஃபுல். எந்த நேரம் எதுவும் வரும். சாப்பாடு கஷ்டம் வரும், போய் வாங்க முடியாது, காசு போட முடியாது, வேலை இழப்பு நடக்கும், இதில் மூடுவாங்க, எல்லாம் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். இந்த கவனமான சிச்சுவேஷன்ல இந்த கடைசியில இன்னும் 3 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ 10 வருஷத்துக்குள்ளேயோ கடவுள் வர்றதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்வோம். மனிதர்களாக இருந்து நமக்குள் இருக்கும் பலவிதமான வீக்னஸ் இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளியே வர வேண்டும். டெய்லி சாங்டிபிகேஷன். நேற்று நடந்தது இன்னைக்கல்ல, இன்னைக்கு நடந்தது நாளைக்கல்ல, அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். 7 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு. அதனால எதுக்கும் எழுந்திருக்கிறது தான் ரெடியா இருக்கணும். ஐயோ விழுந்துட்டு சாவராமா. ஜீசஸ் கிரைஸ்ட் பிள்ளைகளாக இருந்ததுனாக்கா எதுவும் கவலைப்பட, எதுக்கும் ரெடி. இன்னைக்கு சாவரமா ரெடி, நாளைக்கு சாவரமா ரெடி, சாகாம இருந்து கடைசி வரைக்கும் செய்யணுமா ரெடி. எதுக்கும் ரெடின்னும் போது மனம் தளராமல் தைரியம் உள்ள பிள்ளைகளாக கடைசி காலங்களை நாம் கழிக்க கர்த்தர் தாமே உதவி செய்வார்.
துன்பம் உன்னை சூழ்ந்தலைகளிலாலோ நான் இறந்தேன் என்று நீ சொன்னாலோ என்னை பாடி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைத்தாரோ என்னை பாடி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னை ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைத்தாரோ அதை சுமை சுமக்கும் போதும் சிலுவையுனக்கு வலுவாகும் போதும் என்னை பணி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பைத்தாரோ